தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான செய்திகள் எப்போதும் இணையத்தில் புயலை கிளப்பி வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் அவரது விவாகரத்து வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் 23 சங்கீதா தரப்பிலிருந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு பல கட்டங்களை தாண்டி இன்று மீண்டும் நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஆனால் இன்றைய நீதிமன்றத்தின் உத்தரவுகளையும் வழக்கறிஞர்கள் பகிர்ந்த விபரங்களையும் உற்று நோக்கும் போது இதில் விவாகரத்தை தாண்டி தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுவாக கணவன் மனைவி இடையே ஒத்துப்போகவே முடியாது என்ற சூழல் வரும்போது பரஸ்பரமாக இருவருமே நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுக்களை தாக்கல் செய்வதுதான் வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் இதுவரை சங்கீதா தரப்பில் மட்டுமே விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து தனியாக எந்த ஒரு விவாகரத்து மனுவோ அல்லது சங்கீதாவின் மனுவிற்கு எதிர்ப்பு மனுவோ இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை. விஜய் தரப்பில் காட்டப்படும் இந்த மௌனம் அவர் இந்த உறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை என்பதையும் குடும்பத்தினருடன் பேசி தீர்த்து கொள்ள நினைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்திய குடும்பநல நீதிமன்றத்தின் நோக்கமே விவாகரத்து கேட்டு வரும் தம்பதிகளை அவசரப்படுத்தி பிரித்து விடாமல் அவர்களுக்குள் இருக்கும் மனக்கசப்பை நீக்கி அவர்களை சேர்த்து வைக்க முயற்சி செய்வார்கள். இன்று நடந்த விசாரணையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக கோரிய மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் இருவரின் அதிகாரப்பூர்வ மெயில் ஐடி முகவரிகளை முதலில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை வரும் ஆகஸ்ட் 7 ஒத்திவைத்தனர். தமிழக முதலமைச்சராக விஜய் இருப்பதால் அவரது பாதுகாப்பு மற்றும் நிர்வாக பொறுப்புகளை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அவருக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து சில விதிவிலக்குகளை அளிக்க பரிசீலித்து வருகிறது. இதனால் அடுத்த விசாரணையின் போது ஆகஸ்ட் 7 பொதுமக்களோ அல்லது ஊடகங்களோ இல்லாத இன் கேமரா முறையில் மூடிய அறைக்குள் இருவரும் நீதிபதி தனித்தனியாக கவுன்சிலிங் நடத்த வாய்ப்பு உள்ளது. 20 ஆண்டுக்கு மேலாக மனமொத்த தம்பதிகளாக இருந்து சஞ்சய் மற்றும் திவ்யா என 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த விஜய் மற்றும் சங்கீதா தம்பதியின் இந்த திடீர் பிரிவு ரசிகர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீதிமன்றம் கொடுத்துள்ள இந்த ஆகஸ்ட் 7 காலத்திற்குள் இரு குடும்பத்தின் பெரியவர்களும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என அவரது நலம் விரும்பிகள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் ஏற்கனவே விஜய் சங்கீதாவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.